எனக்கு 2 சனியா வருது. இல்ல மண்டை கீராம போறியா? ஏன் தம்பிகளா உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இந்த கிறுக்கு பயிலோட சுத்திட்டு அலையறீங்க. மாமா டாடா பிள்ளையோட தான் சரி வரல. சொல்லிட்டு வாரங்கறல்ல. அப்பா முருகா பக்கத்து ஊர்ல தெரிஞ்சவங்க கல்யாணம் போயிட்டு வர. சமைச்சு வச்சிருக்கேன். அவ எடுத்து வைப்பா. சாப்பிட்டுருங்க வந்துறேன். புள்ளைகிட்ட சொல்லிருக்கேன் வரேன். வரம்ல புள்ளைகிட்ட பேச விடாம. ஏடே 2 பேருமே வெளியில போயிட்டாங்க. நான் செல்வி கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். பேசிட்டு வந்துடல. தெரியும்ல பொடி முன். ரம்யா பையா இருக்கு. உள்ள செல்போன் வேற இருக்கு. கடை கடிச்ச நிலவரம் தெரிஞ்சுப்போம். ஹலோ யார் பேசுறது? யாரு? மணியா? நான் சொதப்பல் பேசுறேன்டே. இல்ல சொதப்பல் எங்க இருந்தா பேசுற? நீயும் உன் ஃப்ரெண்டுகளும் சேர்ந்து நகை பணத்தோட ஆடி பணம் கட்டிட்டு போயிட்டியாமே. இல்ல இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஆடி பின்னிட்டோம்ல. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம்டே. மாடசாமி என்ன ஸ்டேஷன்ல கூட்டி போய் பின்னி எடுத்தாங்க. உங்களையும் தேடி ஊருக்கு போயிருக்காங்களே. சரிடே இப்ப நீ எங்க இருந்து பேசுற? சரில நான் அப்புறம் பண்றேன். ஏய் ஆன் பண்ணாத. ஆன் பண்ணாதன்னு சொல்றல. அறிவு இருக்கா? உன்னை யார் இதெல்லாம் எடுக்க சொன்னது? தேவையில்லாம நோண்டிக்கிட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏன் வேண்டாத வேலை பாக்குற? யாரு வேண்டாத வேலை பார்த்தா? இப்ப பேச பேச எல்லா ஊருமும் தெரிஞ்சது. எங்க முதலாளி மார்க்கெட்டால எல்லாரும் மாட்டிட்டாங்களா? பத்தாவதுக்கு எங்களை தேடி ஊருக்கு வர போயிருக்காங்களா? தெரியுமா உனக்கு? என்ன ரம்யா என்ன ஆச்சு? எல்லாம் அப்புறம் சொல்றேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. என்ன செய்யணுங்கற? வேற எங்கயாவது போகணும். இப்படியே ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு இருந்தா எப்படி? நமக்குன்னு ஒரு ஆளாவது வேணாமா? ஏன் இல்ல? எல்லாரும் திருப்போம்ல. அங்க சித்தப்பா வீட்டு இருக்கு. அங்க எல்லாரும் தங்குவோம். அங்க நரைக்குடன்னு ஒரு அண்ணன் இருக்காரு. பெரிய ஆளு. எனக்காக என்ன வேணா பண்ணுவாரு. சரி நாம இப்ப கிளம்புறோம் ரம்யா. என்னத்தா என்னாச்சு? செல்வி ஒரு முக்கியமான விஷயமா திருச்செந்தூர் போறோம். அத்தா கண்டிப்பா போகணுமா அத்தா? ஆமா செல்வி. நான் வேணா பக்கத்து வீட்டு அக்கா ஃபோன் நம்பர் தரேன். ஃபோன் பண்றீங்களா? நாளைக்கு நான் டூருக்கு போறேன். வரதுக்கு 2 நாள் ஆகும் அத்தா. சரி செல்வி. அத்தையே வருத்தப்பட வேணாம். சரிதா. செல்வி. சரி செல்வி போயிட்டு வரேன். பாய். செல்வி வரட்டுமா? சார் அவங்க இங்க தான் வரணும் இல்லையா சார்? ஓடி போனவங்க ஆந்திரா கர்நாடகா மும்பைன்னு போயிருக்கலாம் இல்லையா? நாம ஏன் அந்த கோணத்துல பார்க்க கூடாது? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே சார் ஒரு குட் நியூஸ். உங்க பொண்ணோட செல்லுக்கு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செல்லு ஆன் ஆயிருக்கு. அதுல தென்காசி செங்கோட்டை டவர்னு தெரியுது. இந்த குரூப்ல யாராவது தென்காசி செங்கோட்டை ஆளுங்க இருக்காங்களான்னு விசாரிக்கிறேன். செங்கோட்டை பக்கம் சொந்தக்காரங்க எவனா இருக்காங்க? எங்களுக்கு சொல்லுங்க. செங்கோட்டை பக்கம் என் தங்கச்சி இருக்காயா? காசி யாரையும் விடாத. எல்லாரையும் தூக்கு. போ. யாரையா நீங்க? யாரையா நீங்க? என்ன மச்சான் எப்ப வந்தீங்க? எதுக்கு எல்லாத்தையும் மட்டும் உடைக்கிறாங்க? யார் இவங்க? தெரியல மச்சான். வீட்டை கேட்டாங்க. இவன் உன் தங்கச்சி வீட்டுக்காரனா? டேய் எங்கடா வீட்டு பொண்ணு? உங்க வீட்டு பொண்ணா? டேய் விளையாடி தூக்குடா. டேய் உன்னோட வரைக்கும் ஒரு பால் விடாதீங்க. அடிடா. ஐயோ அம்மா. ஐயோ ஏய் சட்டால பாருங்க. யார் நீங்க ஊட்ட உடைக்கிறீங்க? யார் நீங்க? ஐயோ அவரை வேற அடிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையா? ஏய் பாய் மட்ரி. 100 பவுன் நகை 1 லட்சம் ரூபாய் பணத்தோட உன் மருமகளை கூட்டி வந்தானே. அந்த பொண்ணு எங்கடி? பொண்ணா? ஏய் ஒளிச்சு வச்சிருக்கிற என் பொண்ணை ஒப்படைச்சா உன்னை உயிரோட விட்டுறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதியா. என் மருமகளை தான் கூட்டிட்டு வந்தா. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என் பொண்ணு எங்கன்னு சொல்லு. எனக்கு ஒண்ணு வேணாம் ஐயா. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குத்தாலத்தை பார்க்கணும்னு வந்தாங்க. பாவி மகன். அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கான்னு கூட நான் பார்க்கலையா. ஒரு நாள் தான் தங்குனாங்க. இப்ப எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. அவங்க போறப்ப வீட்டுல என் மவதாயா இருந்தா. இப்போ மகன் எங்க? மவ ஸ்கூல் டூருக்கு போயிருக்கையா. நாளைக்கு தான் வாரேன். இவன் மகன் வர வரைக்கும் இவங்க எல்லாரும் நம்ம கண்ட்ரோல் வைங்கடா. என்னங்க மருமோன்னு சொன்னீங்க பாத்தியா? என் நிலைமை என்னாச்சு பாரு. சரிக்குள்ள நான் என்னங்க கொன்னுருவன். பேசாத வெட்டி போட வெட்டி. யோ நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அவருங்கண்ணே கலட்டுங்கண்ணே எடுங்கண்ணே கொடுங்கண்ணே. எதை அவங்க சொல்றீங்க? எதை கலட்ட சொல்றீங்க? என்னத்தடா கொடுக்க சொல்றீங்க? என்ன இது கூட புரியலையா? என்ன அவருங்கண்ணா வெள்ளியாருனா கொடி அவருங்கண்ணா அர்த்தம். கலட்டுங்கண்ணா வாட்சி மோதிரம் செயின் எல்லாம் கலட்டுனா அர்த்தம். எடுங்கண்ணா எல்லா பணத்தையும் எடுங்கன்னு அர்த்தம். கொடுங்கண்ணா இருக்கிறத பூரா கொடுங்கண்ணா. மொத்தம் இருக்கிறது வாட்சியும் சரிதான். வாரி கொடுக்க ஒண்ணுல போங்கடா. நீங்க எடுக்கலனா நாங்க எடுத்துருவோம். டேய்
ஏன்டா தீபாவளி துப்பாக்கி கட்டினா பயந்துருமா நாங்க? என்னது தீபாவளி துப்பாக்கியா? என்ன ஏயா இது நிஜ துப்பாக்கியா? யோ இந்த துப்பாக்கியில சுட்டு புடுங்குற அளவுக்கு என்கிட்ட பெருசா எதுவும் இல்லையா? 10 லட்சம் தன்னா பிச்சைக்காரனுக்கு மோதிரம் போடுறது வத்தல குண்டு ஜமீன் மேட்டர்லாம் கேட்டுதான்டா ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். அட லூசு பயலுகளா, 10 ரூபாய் இளநீ ஓசில குடிக்கிறக்காண்டி 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அதை நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்புறம் பண்ணகில்லைன்னு சொன்ன ஒரு தின்ன கூட கிடையாது உங்க அம்மா சத்தியமா. எங்க திரும்பு. டேய் மாப்ள செக்அப் பண்றா. செக்கப்பா மாப்ள கம்மி பீஸ் மாப்ள. அப்ப இவன்ட்ட பணம் காசே இல்லையா? சரி சரி இந்த மூதேவி விட்டு இருக்க செயின் வாட்சாவது கழட்டு. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாங்க உங்களுக்கு? ஐயோ இருந்தது இவ்வளவுதான், இதையும் பிடிக்கிட்டாங்களே. சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார். என்ன? அதாவதுங்க நான் இப்படியே போய் என் பொண்டாட்டிக்கிட்ட 2 சாருங்க சேர்ந்து என்னை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். ஜோலியை முடிக்க சொல்றியா? ஐயோ ஆவுன்னா சோழியை முடிக்கலே இருக்கீங்களா? அது கிடையாது சார். இந்த துப்பாக்கி வச்சு என் சட்டையில அங்கங்கே சுட்டு ஓட்டையை போட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி உசுருக்கு வந்தது உடம்புல கிடக்கிற சட்டையோட வச்சு பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் சார். பரவாயில்லையா, நல்ல ஐடியாவா இருக்கு. பண்ணி விட்டுருங்க சார். பாச்சார் மெல்ல மெல்ல சார், வேட்டிக்குள்ள போறீங்க சார், இழுத்து வச்சு செய்யுங்க சார். தீப்பொறி உள்ள போகுது சார். சுடுங்க சார், சுடுங்க. என்ன தோசையா சுட்டு இருக்கோம்? இருந்தது 6 குண்டு, 1 மேல சுட்டாச்சு, 5 சட்டையில சுட்டாச்சு, 6 காலி. நகருவியா? 6 குண்டும் காலியா? சிக்கிட்டீங்கல்ல, 2 தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு. ஒட்டுறா அப்படி திரும்பலா. ஏண்டா யாருக்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய் டேய், நான்லாம் அறிவை யூஸ் பண்ணி தான்டா எல்லா இடத்துலயும் ஆட்டையை போட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஆயுதத்தை பயன்படுத்தி எங்கேயும் ஆட்டையை போட்டு கிடையாரா? அப்படிப்பட்ட அப்பாவியவே ஆயுதத்தை தூக்க வச்சிருந்தாலும் கட்டாதீங்கடா, பயமா இருக்கு. கட்டாதீங்கடா. திருடி வச்சிருக்க அப்புறம் வெளியேறா. என்கிட்ட திருட மட்டும் எனக்கு போதாது, எல்லா இடத்துலயும் திருட பொருளை பூரா என்கிட்ட கொடுங்க. அப்ப இந்த தலை கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. எல்லாம் போடாதீங்க. என்ன மஞ்ச போய் மூடி காட்டுறேன், உள்ள மண்ணை குட்டி ஏமாத்திட்டு போறேன். உள்ள விட்டு எடு வெளியே. பூரா பொம்பளை நிறையா இருக்கா, பொம்பளை ஆட்டை போட்டு போற உள்ள போற 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 துப்பாக்கி உள்ள போற 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 செல்லையும் உள்ள போற. அதென்ன எது போடுறா? என்னைய பெரிய திருடன் ஆகிட்டீங்களா? வேற எதுவும் இல்ல. திரும்ப கொண்டாங்க, திரும்ப ஓடு 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 ஓடு. நீங்க கோட்டுக்கு நேரம் வச்சுக்க. ஓடு ஓடு. யாருக்கிட்ட ஆட்டைய போடுறீங்க? நாங்கெல்லாம் அட்டன் டயத்துல கத்தியும் யூஸ் பண்ணுவோம், புத்தியும் யூஸ் பண்ணுவோம்டா. ஏய் சொதப்பல, இந்த ஊர் சேஃப்டி தானே? ஏ ரம்யா, உங்க அப்பா தலையில நின்னாலும் இந்த ஊரை கண்டுபிடிக்க முடியாது. உங்க சித்தப்பா வீடு எங்கடே இருக்கு? அங்கதான்ல போறோம். அண்ணா முத்தாரம்மன் கோயில் திரு போனோம். எவ்வளோண்ணே கேட்குறீங்க? 100 ரூபா கொடு. 100 ரூபாவா? சரி ஏறுண்ணே, ஏறுங்களேன். அண்ணே நேராக போய் திரும்புங்கண்ணே. 20 வருஷமா ஆட்டோ ஓட்டுறோம்ல, எங்களுக்கு தெரியும். சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராக். சுடல மாதிரி தெரியுது. வண்டியை நிப்பாட்றா. ஏல சொல்லல என்னல இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல சித்தப்பா, என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. திருச்செந்தூர் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு போனோம், கும்பிட்டாச்சு. அதான் ஊருக்கு போயிட்டு இருக்கு சித்தப்பா. அதுக்காக அப்படியே போயிடுறதா? இந்த ஊர்ல சித்தப்பன் ஒருத்தன் உயிரோட இருக்கேன்டே. ஏல வா வீட்டுக்கு போலாம். இல்ல சித்தப்பா. அப்புறம் உன் சித்தப்பன் உயிரோட இருக்கேன்றதை மறந்துடல. சரி வர சித்தப்பா. சொதப்பலு நல்லா தான் நடிக்கிற. கொஞ்சம் பேசாம இருக்கியா? சூழ்நிலை தெரியாம பேசுற. வாங்கப்பா உள்ள வாங்க. ஏய் வாங்கடே வாங்க சித்தப்பா. யார் வந்திருக்கான்னு பாரு. யாரு தெரியுதா? நம்ம சவுந்தரபாண்டியன் மகன் சுடல. எப்படி இருக்க பாட்டி? காடு வா வாங்குது, வீடு போங்குது. உன் கல்யாணம் வரல இருப்பனா தெரியல. அதெல்லாம் போக மாட்டேன். என் கல்யாணத்தை பக்கமும் போவியா? சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்கேன். அதான் வந்துட்டீல. ரஞ்சிதா, பிள்ளைகள்லாம் வந்திருக்கு, ஏதாவது செஞ்சு கொடு. இங்க என்னமோ கொட்டி வச்ச மாதிரில பேசுறியே. வீட்டை சுத்தி களிமண் தான் கிடக்குது, அதுல வேணா ஆப்பம் சுட்டு போடட்டா? வேணாம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் சொல்ல மாட்டிய? உம்ம வீட்டு சனம்ல வாய்க்கு ருசியா வாங்கிட்டு தான் வருவீங்க. இதுக்கு மட்டும் துட்டு எங்க இருந்து வருமோ? அம்மா தலைய வாரி விடுமா. இதுல இந்த சனிய வேற திரும்பி தொலை. ச்சே, அறுக்க மாட்டாதவ இடுப்பு சுத்தி 67 பண்ண இருவாளாம். சோத்துக்கே உப்பு இல்லையா, சொந்தத்துக்கு பிரியாணி கேக்குதான். எங்க சித்தி அப்படிதான். இப்ப தெரியுதாம்ல நான் ஏன் ஆட்டோல எதார்த்தமா வந்த மாதிரி வந்தேன்னு. எங்க சித்தப்பா நல்லவர் தான், ஆனா எங்க சித்தி தான் ஒரு மாதிரி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கடா, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்.
சரிடே சமாளிப்போம். சரிடே. சரி வா. வா. அம்மா அந்த அக்கா கூப்பிடுறாங்கல்ல போயிட்டு வா. என்னக்கா? இரு. வேண்டாம்க்கா, அம்மா திட்டுவாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. அம்மா கிட்ட சொடல் என்ன வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு, புரியுதா? அழாத. எப்ப பார்த்தாலும் அம்மா என்னம்மா அந்த அக்கா கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர? நான் வேணான்னு தாம்மா சொன்னேன், அந்த அக்கா தாம்மா கொடுத்தாங்க. சரி சரி அங்க வை. என்ன ரம்யா? சொடல, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. சரி எல்லாரும் குளிச்சுட்டு ரெடியா இருங்க. நம்ம நேரா போய் நேரம் கூட அண்ணனை பார்த்துட்டு வந்துருவோம். சிட்டில தான் பெரிய கடை. தம்பி ஓனர் நல்லா இருக்கா? அப்பா இந்த வாஷிங் மிஷின் ஐட்டம்லாம் எந்த ஃப்ளோர்ல இருக்கு? 5வது ஃப்ளோர்லயா? வா லிஃப்ட்ல போவா. ரோகிணி, இப்படி போல்டான நிலையிலையும் இப்படி கோல்டு மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்காங்களே, ஓ வம்சத்துக்கே நான் தலை வணங்குறேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த கடையில என்ன gift வாங்கி கொடுக்க போறீங்க? இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தாம்மா. அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ வேணுங்கிறத கை நீட்டு அவ்வளவு எள்ளி வேன்ல போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் இங்க நிக்கப்படாது, காலம் கட்டி கிடக்கு. லிஃப்ட்டுக்குள்ள போய் நில்லு. இந்த வந்துடுறேன். இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பியில் வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இந்த ஏமா நான் முன்னால சச்சோ நம்ம பொருட்கள் ஒரு லேடிஸ் முந்திருச்சே. நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல. போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு. தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா? என்னடா இது? யாரு இந்த அம்மா தானா? வேற எதுவும் பிரம்மையா? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க தானா? ஆளை பார்த்தா பேமிலிமா இருக்காங்க. இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் கூப்பிடுறாங்களே. சிரிக்குது. அடாடாடா, மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா? ரூம்பே போட வேணாம் போல் இருக்கே. மாடசாமி, இன்னும் நீ மடுபட்டையாவே நினைக்கிறேன்னா உன்னை குலக்கட்டே நினைச்சிருவாடா. வலியக்க வந்த வாழைப்பழத்தை தோலோட நசுக்குன்னு முழுங்கு. இன்னைக்கு சாம்பிள் பார்க்காத, ஃபுல் பர்ச்சேஸே பண்ணிரு. நல்ல பிள்ளையா இருக்காளே, எதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறோம். ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே. சுஷ்மி வரவா? வாங்க. வர சொல்லிட்டா. முதல்ல கதவு முடியும். ரோகிணி, ரோகிணி. உள்ள ஒரு பொம்பளை நிக்கிறான்னு மரியாதை கொடுத்து வெளியே தான் நின்ன. அவளா தான் உள்ள வந்து கதவு முடுங்க. ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் பொறுப்பா? ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி தான் கோதால குதிச்சேன். பழிய ஏமல போடுறாங்க. நீ தாமா கூப்பிட்ட. இங்க பாருங்க. ஐயோ டேப்ல ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் கேட்டு ரேப் பண்ணியா? டேப் ரெக்கார்ட் சவுண்டா? ஐயோ அவசரப்பட்டு பாஞ்சிட்டனே. ஐயா என் புது பொண்டாட்டிக்கு gift வாங்கி கொடுத்ததுக்காக உங்க கடைக்கு கூட்டு வந்தாங்க. உங்க கடையில இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ளேயே இவளை கண்டம் பண்ணிட்டாங்க. ஆமா சொல்ல கிளம்பி சவுண்டா வைக்க. மேட்டர்ண்ணே, நீங்க தானே எப்படியாவது முடிச்சு தரணும். 7 ஜோசப், 2 லட்சம் ரூபாய் பணத்துக்கு 5 வருஷமா நீ ஆளுங்க பார்த்துட்ட, கஞ்சியும் பார்த்துட்ட. ஆனா பணம் வரல.